73வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினார். நாடெங்கிலும் சுதந்திர தினம் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். அப்போது 21 குண்டுகள் முழங்கின. பிரதமர் மோடி தொடர்ந்து 6வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். முன்னதாக காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார், மக்களுக்கு உரையாற்றினார். சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் சாதனைகளையும் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு எடுத்து வரும் திட்டங்கள் குறித்தும் மோடி எடுத்துரைத்தார். குறிப்பாக ஜல்ஜீவன் திட்டத்துக்காக 3.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு, உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த 100 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பேசினார். அப்போது தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நீரின்றி அமையாது உலகு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய மோடி தண்ணீரை சேமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற குறிக்கோளை நோக்கி உழைக்க வேண்டும் என்றும், வியாதி போல் நாடு முழுவதும் பரவி இருக்கும் ஊழலை ஒழிக்க போராடி வருவதாகவும் கூறினார். விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய 3.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மோடி, ஒரே நாடு ஒரே அரசமைப்பு சட்டம் என்பதை செயல்படுத்தியதில் பெருமிதம் கொள்வதாக கூறினார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறிய மோடி, அமைதியை நிலைநாட்ட இந்தியா மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சிறப்புடன் செயலாற்றும் முப்படைகளையும் ஒருங்கிணைக்கவும் சீரமைக்கவும் ஒரே தலைமை நியமிக்கப்படும் என்று கூறினார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அண்டை நாட்டின் முகத்திரையை கிழித்து வரும் இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிராக வலுவாக நிற்கிறது என்று கூறினார். सरदार बाल विवाह के खिलाफ आवाज उठा सकते हैं, हम दहेज में लेन देन की प्रथा के खिलाफ कठोर कदम उठा सकते हैं, तो क्यों न हम 3 तलाक के खिलाफ भी आवाज उठाएं।